நம்ம ஊரில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இமீடியட்டாக போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோவை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆட்டோ தான் நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஆட்டோ தான் நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்த்தில் இந்த வண்டி வந்து ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம் ஆகிட்டே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ரிக்ஷாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து இன்ஜின் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க. அந்த பேட்ரியும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆசிட் பேட்ரி யூஸ் பண்ணி நீங்கள் டெல்லி வந்தீங்கன்னா டெல்லியில் ரொம்ப அதிகமாக இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸை பார்க்க முடியும். ரொம்ப ஷார்ட் டிரைவ்ஸ் தான் போகும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 4 பேர் ஈஸியாக ஏற்றிட்டு போக முடியும். இந்த வெஹிக்கிள் வந்து பல வருஷமாக டெல்லியில், உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த மாதிரி இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆகிட்டே இருந்திருக்கு. இதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கிடையாது. லோக்கல் வெண்டாஸ் வந்து இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இதில் வந்து பேட்டரி ஃபிட் பண்ணி வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ஒரு 1 lakh வரையும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்திருக்கு. ஸோ இதை வந்து நார்த் இந்தியாவில் நிறைய பேர் ஆட்டோக்கு ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த வெஹிக்கிள்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் வெண்டர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இதுல ப்ராப்பர் சஸ்பென்ஷன் இருக்காது, பிரேக்கிங் இருக்காது. இதோட பேட்டரி வந்து ஆசிட் பேட்டரிங்கிறதுனால ரொம்ப தூரம் போக முடியாது. அதோட ஓவரால் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் இதோடைய சர்வீஸ், இதோடைய மெயின்டெனன்ஸ், இதோட ரிப்பேர், இது எல்லாமே காஸ்ட் அதிகமா இருந்திருக்கு. ஸோ அதனால ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து இதை மெயின்டைன் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. இப்போ பஜாஜ் அப்படின்னு வந்தாவே ஆட்டோ தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் ஓடுற ஒட்டுமொத்த ஆட்டோல 80% ஆட்டோ வந்து பஜாஜோட ஆட்டோவா தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்தியன் மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் ஒரு மோனோபொலி மாதிரி தான் வந்து பஜாஜ் இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்டோக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் நிறைய வெஹிக்கிள்ஸ் ரன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை அப்சர்வ் பண்ணி பஜாஜ் இப்போ புதுசா பஜாஜ் ரிக்கி அப்படிங்கிற இந்த வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஆட்டோ இருக்கும்போது எதுக்கு ரெக்கி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நார்த் இந்தியாவில் முக்கியமாக டெல்லி மாதிரியான நகரங்களில் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது, நிறைய பேசஞ்சருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரியான ரிக்ஷாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த ரிக்ஷாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆட்டோ வந்து 43% இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% மார்க்கெட் ஷேர் வந்து இந்த ரிக்ஷாஸ் வந்து முக்கியமாக டெல்லியில் வந்து வச்சிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் ஷேரை உடைக்கணும் அப்படின்னு தான் பஜாஜ் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போது ரிலையபிளாக ரொம்ப சேஃபான லித்தியம் அயான் பேட்டரியோட 5.4 kWh பேட்டரியோட இவங்க இந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்ம ஊரில் இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் இல்லை. நம்ம ஊரில் வந்து மேக்ஸிமா ஷேர் ஆட்டோ யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டாட்டாவில் பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் 10 seater வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ரிக்ஷாஸ் நம்ம ஊரில் இல்லை தான். பட் கூடிய சீக்கிரம் பஜாஜ் வந்து நம்ம ஊருக்கும் இந்த ரெக்கியை கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு நார்த் இந்தியாவை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க, முக்கியமாக ஒரு 25 சிட்டியில். அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கும் கூடிய சீக்கிரம் வரும். அப்படி வந்தது அப்படின்னா ஆட்டோக்கு பதிலாக இந்த வெஹிக்கிள் தான் அதிகமாக நம்ம ஊரில் ஓடும். ஸோ இந்த ரிக்ஷாவை நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பிரேக்கிங் எல்லாம் நல்லா இருக்காது, ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்காது. ஆனால் இப்போ நம்ம பஜாஜோடைய இந்த ரெக்கியை நம்ம இப்போ ரைட் பண்ணி பார்ப்போம். கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பட்டன்ஸில் வந்து நியூட்ரல், அப்புறம் வந்து டிரைவ், ரிவர்ஸ் அப்படின்னு இருக்குது. டிரைவ் அப்படின்னு வர்றப்ப மேக்ஸிமம் வந்து 25 km/h தான் இது போக முடியும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த ஈவியோட நார்ம்ஸ் வந்து மாறுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு நார்ம்ஸே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் டிரைவ் அழுத்திட்டு நான் வந்து போக போகிறேன். ஸோ டிரைவில் இந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமமே வந்து இது வந்து 25 km/h தான் வந்து போக முடியும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஜாலியாக, மெதுவாக நம்ம வந்து போயிட்டுருக்கோம். 4 பேர் வந்து இதில் கம்ஃபர்டபுளாக போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேடு வச்சுருக்காங்க. அது மேலே இது ஏறுதான்னு பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து 5.4 kWh பேட்டரி பேக் தான் இதில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீலரில், EV 2 வீலரில் என்ன இருக்கோ அதுதான் இதில் இருக்குது. இந்த மாதிரி ரிக்ஷாஸ் வந்து டெல்லியிலலாம் ஏன் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா டிராஃபிக்கில் எங்கே இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக போயிட்டு வர முடியும். அதுக்காக தான் ரொம்ப ஹாப்பியாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அங்கே இந்த ரெக்கியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,90,000 வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.1, 2.2 லேக்குக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஆட்டோவோட ப்ரைஸே அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போது நம்ம ஊருக்கு ஆட்டோக்கு பதிலாக இதுதான் ரீப்ளேஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பஜாஜோட இந்த ரெக்கி நம்ம ஊருக்கு வந்தால் செட் ஆகுமா? நம்ம ஊருக்கு ஆட்டோக்கு பதிலாக இந்த ரெக்கி ஓடினா நல்லா இருக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.